கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் உள்ள மலைப்பகுதியில் கடந்த 29ஆம் தேதி இரவு கனமழை பெய்தது. கனமழை காரணமாக நள்ளிரவு 30ஆம் தேதி நள்ளிரவு அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டது. கனமழை நிலச்சரிவுடன் சாலையாற்றில் காட்டாற்று வெள்ளமும் ஏற்பட்டது. இதன் காரணமாக முண்டக்கை, சூரல்மலை, மேப்பாடி ஆகிய கிராமங்கள் நிலச்சரிவில் மண்ணுக்குள் புதைந்தன. இந்த கோர நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 316 பேர் உயிரிழந்துள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சூரமலை பகுதியில் வீடுகள் புதைந்து கிடக்கின்றன. கனரக வாகனங்கள் மூலம் தோண்டி எடுக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. புதைந்த வீடுகளில் மனிதர்கள் யாரேனும் சிக்கியுள்ளனரா என்று மீட்புக் குழுவினர் தேடி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் நம்மோடு இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், 4வது நாளாக மீட்புப் பணிகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கனரக வாகனங்கள் மூலம் மீட்புப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். ராதா, சூரல் மலையில் மண்ணுக்குள் புதைந்திருக்கும் வீடுகள், தோண்ட எடுக்கப்படும் மக்களின் பொது சொத்துக்கள், உள்ளே உடல்கள் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு தேடும் இராணுவ வீரர்கள். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி. சூரல்மலை பகுதியில் 4வது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில தற்போதுதான் கனரக வாகனங்களே உள்ள செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சிவராஜினுடைய காட்சிகளை பார்க்க முடியுது. அந்த வீட்டினுடைய நிலை எந்த அளவிற்கு சேதமாகி இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ள மட்டும் 1 மீட்டர் அளவிற்கு முழுவதுமாக மண் உள்ளே புகுந்திருக்கிறது. அனைத்து சொத்துக்களும், பொது சொத்துக்களும் நாசமாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி, இந்த சாலையை எடுத்தோம் என்றால் இது வந்து ஒரு சாய்வான சாலை. உயரத்துல இருந்து ஆரம்பிச்சு சாய்வா போய் முடியும். ஆனால் நீங்க காட்சிகளை பார்க்க முடியுது, எந்த சாய்வும் இல்லாத அளவிற்கு நிலச்சரிவினுடைய புதை மண்கள் எப்படி சூழ்ந்து இருக்குதுன்னு பார்க்க முடியுது. சுற்றி சுற்றி கனரக வாகனங்கள் மூலமாக வீடு தோண்ட உள்ள இருந்து வீடுகளுடைய அந்த கட்டடங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. உள்ள வந்து பொருட்களும் வெளியே வருது. கார்கள் பார்க்க முடியுது. நிறைய வந்து மக்களுடைய அந்த பர்னிச்சர்ஸ் எல்லாமே வெளியில கிடக்கிறத பார்க்க முடியுது. உடல்கள் உள்ளே வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் தெரிவிக்கப்படுது. எனவேதான் உடல்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்றதுக்கான பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான கனரக வாகனம் இப்போதுதான் உள்ளவே வந்து செல்ல தொடங்கி இருக்கு. இந்நிலையில இது குறித்து மீட்பு குழுவினர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். சார், நீங்க வந்து எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த பகுதியை பொறுத்தவரை எவ்வளவு டேமேஜா இருக்கு? டேமேஜ் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு பெங்களூர்ல இங்கே வந்திருக்கா, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இங்கே வந்து பார்த்தும்போது ஒரு இது சொல்றதுக்கே ஆகாது, அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. இங்கே போகிறதுக்கு எங்களுக்கே ஒரு இதாகுது. கடவுளே இது ஒரு இதுக்கு ஒரு இது சொல்லணும். இது பயங்கரമായ ஒரு இது. சார், நீங்க சொல்லுங்க சார். இப்போ இந்த வீடுகள்லாம் தோண்ட உள்ள இருந்து வந்துட்டு இருக்கு. எப்படி ரெஸ்கியூ பண்ண போறாங்க சார்? நாங்கள் இது கர்நாடகந்து மங்களூர்ந்து இங்கே வந்து இருக்காரு. இங்கே சோஷியல் ஒர்க் பண்ணதுக்கு இங்கே பார்க்கும்போது எவ்வளோ ஆள்காரு மண்ணுக்கு கீழே இருக்காரு. சாவு ஆயிடுச்சு, டெட் பாடி எல்லாம் இருக்கு. எங்களுக்கு இதுதான் தமிழ் தான் தெரியாது. அதுக்கு இதுதான் இப்போ இங்க ஒர்க் பண்ணிட்டு எவ்வளவு பாடி கிட்ட அவ்வளவு பாடி தான் இப்பதான் நாங்கள் பார்த்து எடுக்க போறோம். அதான் அவங்க சொல்றத கேட்க முடியுது. அவங்களால வார்த்தைகளால இந்த விஷயத்தை வந்து வர்ணிக்கவே முடியல. ஏன்னா எந்த அளவிற்கு சேதத்திற்கு உள்ளா இருக்கு அப்படிங்கறத அந்த சிவராஜினுடைய காட்சிகள்ல பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 10 மீட்டர் அளவிற்கு அந்த மண் மூடி இருக்கு, வீடுகளை மூழ்கி இருக்கு. உள்ள உடல்கள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் ராணுவத்தினர், சமூக ஆர்வலர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ராதா, மீட்பு குழுவினருக்கே சவால்கள் விடுக்கும் வகையில் அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலா.